அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது, மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல். தனத்தில் இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். முழுமையாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வலம் வரும் அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைவதுதான் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் லாபஸ்தானத்தில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த வேளையில் சனியுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு நன்மையும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் ஈடேறக்கூடிய வகையில் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தேவைகளும் உறுதியாகவே படிப்படியாக பூர்த்தியாகக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. தடுமாற்றங்கள் அனைத்தையும் உறுதியாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெண்வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்படுவதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இரட்டிப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வியாபாரம், தொழில் ரீதியாக விறுவிறுப்பாகவும் அதிரடியாகவும் பல செயல்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகத்தில் உயர்வை காண்பதோடு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கம் அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கலைத்துறையில் மிக சிறப்பான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். தனத்தில் குருவும் லாபத்தில் சுக்கிரனும் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுடைய பெண்மணிகள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் அற்புதமான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு சுபகிரகமான குரு பகவான் பலம் பெறுகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் வக்ரகதியிலோ அல்லது அதிசாரத்திலோ சஞ்சரிப்பதை விட நேர்கதியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான உயர்வும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே பல தடைகளை விலக்கி திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் புத்திரக்காரகனின் அருளால் புத்திரபாகியம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி பகவான் முழுமையாக நுழைகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் இருந்து வாக்கியத்தின்படி முழுமையாக மார்ச் 6 முதல் லாபஸ்தானத்தில் அமரும் லாப சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏராளமான லாபம் நிறைந்த வாய்ப்புகள் பெறக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்ததை செயல்படுத்த முடியவில்லை, கொடுத்ததை வாங்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இழந்ததை விட அதிக சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய நல்ல லாபத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
கொடுக்கிறார். சனியின் பார்வை பல வகையில் பலமுள்ளதாக அமைவதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் மங்களகரமாக மாறும். இந்த தருணத்தில் நீண்ட நாளாக சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சகாப்தம் தொடங்கக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழந்ததை பெறுவதோடு மட்டுமல்லாது உறவுகளையும் வலுப்படுத்தும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் துவங்குதல், புதிய கிளை திறத்தல், தொழிலை இந்த தருணத்தில் மேம்படுத்துதல் என பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த மார்ச் மாதத்தில் மிக வலுவான லாபம் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை ராகுவும் உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாய்வழி உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். தொழில் ஸ்தானத்திற்குள் இந்த மாதம் முழுவதுமே வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்குள் வலம் வரும் நேரம் என்பது உறுதியாகவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய அற்புதமான நேரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே தொழிலில் முன்னேற்றம் உண்டு. விரும்பிய வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும். இதுவரை முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும். இந்த தொழிலில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக லாபத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப் போகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் லாபத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பான மாற்றங்களை சந்திக்க முடியும். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் வலம் வரப் போகிறார். சூரியன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இரு இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே நினைப்பதை விட லாபமும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் ராசியின் ராஜயோகாதிபதியான சந்திரன் பல வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் மிக வலுவான மாற்றம் எடுப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக மிக அதீத லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு. கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பகவானை வழிபாடு செய்வது மிக சிறப்பான மாற்றத்தை இந்த மார்ச் மாதத்தில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.